ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டிஷ்ஷு பார்க்க போயிங்கன்னா பச்சை பயிறு வச்சு ஒரு ரெசிபி தான் எனக்கு செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி, இது டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சு ஒரு 150 பயிரை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு இதில் 4-5 பூண்டு, 2 தக்காளி பழம், மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு. அதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, இதையும் நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, அது 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4-5 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருந்த அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசிச்சு வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை சேர்த்து எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.